வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தின் அலசல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் அலசல், இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் சென்னை தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார். இதில் மதுராந்தகத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. எல்லாரும் உங்கள் செல்ஃபோனில் லைட்டை உயர்த்தி இப்படி காமிங்க. அனைவரும் உங்க செல்போன்ல நமது பாரத பிரதமருக்கு நன்றி கொடுக்கிறோமாக. அனைவரும் உங்க செல்போன் லைட்டை உயர்த்தி நன்றி காட்டு கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கூட்டம் ஓரளவு. ஆனால் ஸ்டாலின் கூட்டிகிட்டு வர மாதிரி 1000 ரூபா கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. எல்லாம் கட்சிக்காரங்க வந்திருக்காங்க. நிறையா கட்சி கூட்டணி இல்லை. அதிமுக தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள், அப்புறம் சின்ன சின்ன உதிரி கட்சிகளோடெல்லாம் சேர்ந்துருக்காங்க. அவங்க தொண்டர்கள் எல்லாம் வந்ததுனால உண்மையான கூட்டம் வந்திருக்கு. மோடிக்கு எப்போவும் வர்ற கூட்டத்தை கூட இது நல்ல கூட்டம். காரணம் எல்லா இதில் இருந்தும் வந்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி தொண்டர்கள்லாம் வந்ததுனால ஒரு நல்ல கூட்டம், உண்மையான கூட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த கூட்டத்தை பற்றின செய்தி. கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம், முக்கியமான தலைவர்கள் ஃபோட்டோலாம் அந்த பொதுக்கூட்டம் இதில் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக அண்ணாமலை ஃபோட்டோ மிஸ்ஸிங், பிரேமலதா ஃபோட்டோ மிஸ்ஸிங், ஓபிஎஸ் ஃபோட்டோ மிஸ்ஸிங். ஆனால் முருகன் அண்ணாமலை ஃபோட்டோ வைக்காமல் முருகன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் விட திருமாரஞ்சின்னு அவர் ஒரு சாதாரண தலைவர், அவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க மேடையில். அண்ணாமலை ஃபோட்டோ வைக்கலை. சரி, அது பிஜேபின்னு ஒரு விவகாரம். அதை போய் நம்ம எதுக்கு சொல்லணும்? ஏதாச்சும் ஆயத்திறனாலும் உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், உண்மையை பேசுனா கோபம் வரும். அதனால் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடணும். ஆனால் மேடையில் மட்டும் அண்ணாமலையை உட்கார வச்சுட்டாங்க. அவர் ஒரு அட்ரஸ் இல்லாத இடத்துல. முன்னாடியெல்லாம் அவர் பக்கத்தில் இருந்து மோடிக்கு அறிமுகம் செய்வார். போன மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ராமதாஸை மோடிக்கு கூட்டிகிட்டு போய் அறிமுகம் செய்தார் போன எம்பி எலெக்ஷனில். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அன்புமணிக்கு பக்கத்தில் அவர் டம்மியாக உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு இது முருகன் ஃபோட்டோவை போடுறீங்க, திருமாறன்கிற ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, ஒரு ஃபோட்டோ போடலன்னா அதெல்லாம் தப்பு. பிஜேபிக்காரங்க யோசிக்கணுங்கிறது தான் என்னுடையது. அண்ணாமலையை திட்டவும் செய்வோம். அண்ணாமலை மேலே தப்பு இல்லைன்னா அவருக்காக பரிந்து பேசவும் செய்வோம். அரசியல் தலைவர்கள் புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் வாலாட்டினீங்க, தப்பு பண்ணீங்க, பப்ளிக்கு மக்களுடைய இது, நாட்டு இது, மனசாட்சிக்கு இதாக பண்ணிங்கன்னா உங்களை திட்டுவோம். அதனால் இந்த பிரச்சனையில் அண்ணாமலை ஆதரிக்கிறோம். அவர் நிறைய கட்சிக்காக உழைத்தவர். அவர் ஃபோட்டோவையும் போட்டிருக்கலாம். அதனால் ஃபோட்டோ விஷயத்தில் இதில் பார்த்திங்கன்னா பிரேமலதா ஃபோட்டோ மிஸ்ஸிங். விஜயகாந்த் ஃபோட்டோவும் இல்லை, பிரேமலதா ஃபோட்டோவும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், அவங்க எப்போ வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, யாரும் இப்போ என்டிஏல தான் அவங்க சேர்றதா இருந்தாங்க. பேசிட்டாங்க, ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறேன்ட்டாங்க. எடப்பாடிகிட்ட பேசி சீட்டும் தரேன்ட்டாங்க, பணமும் கேட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு மந்திரி பதவி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறது 1% ஓட்டு, 2% ஓட்டு. விஜயகாந்த் இருக்கும்போதே அது போயிடுச்சு. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம், ஒவ்வொரு இதுலேயும் பணத்தை வச்சு அரசியல் நடத்தினதுனால தான் அந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு. அதனால் இந்த தடவை அவங்கள என்டிஏவே சொல்லிட்டாங்களாம். அங்கே ஒரு அமித்ஷாவை அவங்கள அதை கலட்டி விட்டுருங்கன்ட்டாங்க. உடனே எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நம்மளை கழட்டி விட்டாங்களேன்னு ஸ்டாலின்கிட்ட போனாங்க. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, பணம் தரேன், ஆனால் ஒற்றை இலக்கம் தான் சீட்டு, 10க்கு கீழே தான், இஷ்டம் தான் வாங்கலைன்னா போங்க, ராஜ்யசபா எம்பியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ என்டிஏ பக்கமும் தூத்து விடுறாங்களாம். சரி, மந்திரி வேணாம், ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன் நீங்களே, அதை கொடுங்க, கொஞ்சம் பணமும் கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். அவங்க இல்லை, அவங்க வேணவே வேணாம் அப்படின்னு என்டிஏவில் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் திரிசங்கு சொர்க்கத்தில் நிற்கிறது பிரேமலதா அவர்கள் தலைமையில் இருக்கும் தேமுதிக. எந்த பக்கம் ஜெயிவாங்க? போன தடவை 2021 கடைசி நேரத்தில் ஏடிஎம்கேல 15 சீட்டு, பணம் எல்லாம் பேசி ஒரு ராஜ்யசபா சீட்டை கையெழுத்து போடும்போது அப்படியே சசிகலா சொன்ன உடனே டிடிவி தான் பக்கம் போயிட்டாங்க. பணம் அதிகம் கொடுத்த உடனே அது ஸ்டாலின் தான் உடைச்சார். இல்லைன்னா போன தடவை திமுக ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆக இந்த கூட்டத்தில் பிரேமலதா இது இல்லை. ஓபிஎஸ் ஃபோட்டோவும் வைக்கலை. இப்போ ஓபிஎஸ் உடைய நிலைமை என்னன்னு தெரியல. அவரும் திரிசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கார். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் இவர்கிட்ட மட்டும் செங்கோட்டையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு.
அதனால் கூடிய சீக்கிரம் அந்த பக்கம் போய் விசில் அடிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு வேறு வழியும் இல்லை, என்டிஏலேருந்து கதவை மூடிட்டாங்க. அதனால் விஜய் பக்கம் போய் விசில் அடிக்கிறத தவிர ஓபிஎஸ்க்கு வேறு வழி இருக்கிற மாதிரி தெரியலை. அதுக்கடுத்தது கிருஷ்ணசாமியை காணோம், மிஸ்ஸிங், கூட்டணியில் இல்லை. அவரும் விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது செய்தி. அதனால் கூட்டணி இந்த மாதிரி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் கடைசி நேரம் வரை இவங்க பிரேமலதா சொல்ல முடியாது, எந்த பக்கம் தாவுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கடைசி நேரத்தில் எந்த பக்கம் பேரம் நல்லா இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனால் அன்புமணி இருக்கிறதுனால அவர் பேரம் பேச மாட்டார். எனக்கு கேஸ் இருக்குது சிபிஐ, அது பிஜேபி தான் முடியும். அதனால் அவர் எப்பவும் பிஜேபி கிட்ட தான் இருப்பார். அதனால் கூட்டம் ஆரம்பித்தது, நல்ல கூட்டம் நான் சொன்னபடி. அதில் அப்படியே வந்தார் எடப்பாடி. டிடிவி பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். அவரை நம்பிக்கை துரோகினார் யார், டிடிவி. அவர் எந்த சூழ்நிலையிலும் டிடிவி ஓபிஎஸ் இவங்களுக்கு இது இல்லைன்ட்டாருங்க. சசிகலாவுக்கு இடம் இல்லைன்னாரு. நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பங்காளி சண்டை போட்டுக்குவோம் கூடிக்குவோன்னாரு அவர். இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு ஓபிஎஸ், இபிஎஸ், நாங்கள் ஜேஜேவின் ஜெயலலிதா அவர்களின் பிள்ளைகள்ன்ட்டார், அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்ட்டார் எடப்பாடி. ஆனால் அம்மா ஃபோட்டோவை காணாமல் மீட்டிங்கில் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லை, மீட்டிங்கில் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லை, அண்ணன் ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோவும் இல்லை. ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா வழி நடத்தின கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு இபிஎஸ் எப்படி அனுமதிச்சிங்க? உங்களை பாராட்டி பேசணும். எங்கள் மேலே கூட அவருக்கு என்ன கோவம் இபிஎஸ்க்கு. எம்ஜிஆருடைய பேரில் திருச்சியில் இந்த நிலைமை இருக்குது. அதுக்கு வாரிசு அவங்க அண்ணன் பசங்க தான். வாரிசு சான்றிதழே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை போய் ஆளை வச்சுக்கிட்டு உள்ளே போய் கட்ட பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அந்த அண்ணன் குடும்பத்தை விடாமல் இப்படியெல்லாம் ஆக்கிரமம் பண்ணான். அது கூட இல்லாமல் எம்ஜிஆர் அண்ணன் பசங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்த லீலாவதிக்கும் லீகல் நோட்டீஸு ஏபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் அனுப்புனாங்க. நான் ஒரு ஆள் தான் தட்டி கேட்டேன் 2 பேர்த்தையும். உடனே ஓபிஎஸ் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார், நான் வரமாட்டேன். இபிஎஸ் இன்றைக்கி வர மன்னிப்பு கேட்கல. அந்த லேண்டை என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த லேண்டு கிட்டக்க போய் பாருங்கள். இபிஎஸ்க்கு தான் சவால் விடுறேன், கிட்டக்க போனீங்கன்னா காலி உங்களுக்கு. அதனால் என்ன யார் நிலத்துக்கு யார் ஆசைப்படுறீங்க? எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. அந்த கட்சியை துவக்கினார், அவர் குடும்பத்துக்கு இருக்கிற நிலத்தை பறிப்பீங்களா? இதை கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் மேலே பயங்கரமான கோபம் இபிஎஸ்க்கு. அதை பற்றி நாங்கள் கவலையும் படல. நாங்கள் எம்ஜிஆர்னால் அவரை பாராட்டி பேசுவோம், இபிஎஸ் எல்லாம் பாராட்டி பேசுனா தகுதியின் அடிப்படையில் தான். அதனால் ஜெயலலிதா ஃபோட்டோவும் இல்லை, எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இல்லை. கூட்டத்தில் மிகப்பெரியது அதுதான். அதுக்கடுத்தது இவங்க தான் மறந்துட்டாங்க. இபிஎஸும் இவங்களும் தினகரன் கட்சியில் இருந்தெல்லாம் நிறைய பேர் விலகிட்டாங்க. நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்க, நம்பிக்கை துறைன்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்துட்டீங்கன்னு. ஒரு துணை பொதுச் செயலாளர் விலகி திமுகவில் சேர்ந்துட்டார். 3 மாவட்ட செயலாளர்கள் விலகி திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இவங்க மறந்துட்டாலுமே மோடி எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நினைச்சு பேசியிருக்கார். இபிஎஸ் பேசலை, தினகரன் பேசலை. அம்மா அம்மா அம்மாம்பார், அவ்வளோதான். ஆனால் இவர் என்ன பேசியிருக்காரு மோடி, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பெருமளவு பங்கு வகித்தவர் எம்ஜிஆர்னு இருக்கார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குற்றங்களை தடுத்தவர் ஜெயலலிதான்னாரு. ஆனால் ஸ்டாலின் வந்த உடனே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டார். கலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டார் இந்த குரூப்பை. எல்லா சமூக விரோத செயல்களும் இவங்க இதில் நிறையா வந்துருச்சு அப்படின்னு நாட்டின் பிரதமரே நாக்கப்படுகிற மாதிரி கேட்டார். ஒரு இபிஎஸ்ஸை பேச சொன்னால் என்ன சொல்லிட்டார், 210 தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்ட்டா கைதட்டுறதை விட விசில் சத்தம் தான் அதிகம் கேட்டிருக்கு. டிவிக்காரங்க உள்ளே வந்துட்டாங்களா இல்லை அது எப்படி விசில் சத்தம் வந்ததுன்னு தெரியல. அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன், ஏன்னா நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. வீடியோவும் போடுறோம். ஆக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அவர் மோடி தான் மிகவும் சரியான இதை கொடுத்து கேள்வியை கேட்டிருக்காரு. அதனால் மாநாட்டில் மோடி பேசுனது தான் ஹைலைட். மாஃபியா, க்ரைம் அப்படின்ட்டார்.
கரப்ஷன் அப்படின்ட்டார் திமுகவை. அதனால் ஒருத்தர் தான் நன்றாக தாக்கி பேசியிருக்கிறார். இதனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஓரளவு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி எப்படி திமுகவை வழிநடத்தி செல்ல போகிறார்? ஜெயலலிதா ஃபோட்டோவும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் மறந்துட்டாங்க 2 பேருமே. ஆனால் மோடி தான் கொஞ்சம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த கூட்டத்தை பற்றின முதல் கட்ட கருத்து. அடுத்தது, சென்னை முழுவதும் கேட்கும் விசில் சத்தம். நம்ம எதை பேசினாலும் கோவம். எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் விஜய் பக்கம் போயிட்டீங்க. என்ன விஜய் பக்கம் போயிட்டீங்க? உள்ளதை சொல்லி தான் ஆகணும். சரி, விஜய் பக்கம் போகணுன்னு சொல்லுங்கள். எனக்கு பிரச்சனை வரும்போது அவங்க தான் ஆள் அனுப்புனாங்க. நீங்கள் எல்லாம் சுயநலவாதிகள். பிஜேபியிலேருந்து ஒருத்தர் கூட எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. அதிமுக ஓடியோ போயிட்டார் எடப்பாடி. அவருக்கு என்னென்னா நம்மளை தாக்கி பேசுகிறானே. எம்ஜிஆர் தூக்கி பேசுனா எடப்பாடிக்கு பிடிக்காது. ஜெயலலிதா அவர்கள் தூக்கி பேசினாலும் பிடிக்காது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதனால் அவருங்கிட்ட வரல. எங்களுக்கு ஆபத்தில் கை கொடுத்தாங்க, அவங்கள பற்றி நாங்கள் பாராட்டி பேசக்கூடாதான். பிஜேபி டிஎம்கே ஏன்னு கேட்குறேன். நீங்கள் செய்கிற தப்பாக ஹைலைட் பண்ணி தான் செய்வேன். அப்புறம் ஆபத்தில் கை கொடுக்காதவர்கள் நண்பர்களா? அப்புறம் உங்களை பற்றி விஜய்னா தகுதியின் அடிப்படையில் பேசுகிறோம். நேற்று சொன்னேன், விசில் சத்தம். விசில் அருமையான சின்னம். ஏன்னா கையில் வச்சிருக்கக்கூடிய சின்னம். மற்ற எந்த சின்னத்தையும் கையில் வச்சுருக்க முடியாது. ஆனால் விசில் கையில் வச்சுருக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் அது போய் ரீச் ஆகிடும். இப்போ பாருங்கள், வீடு வீடுக்கு விசில் கொடுக்க போகிறாங்களாம். ஓட்டு கேட்கும்போது சின்ன பசங்க பூரா விசிலை கையில் கொடுத்து விசில் அடிச்சுக்கிட்டே கையில் கொடுக்குறாங்க. அப்போ யாருக்குமே மறக்காது, விசில் தான் அது விஜய் சின்னம்னு. அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னம் கிடச்சி போச்சு. அதனால தான் என்ன ஆகுது, இன்றைக்கி சென்னை பூரா விசில் சத்தம். இந்த வீடியோவை பாருங்கள், சின்ன பசங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாமே விசில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் பதிஞ்சிடல. இந்த வீடியோவை பாருங்கள். சின்ன பசங்க தான் விசில் அடிக்கிறாங்க, அது விசில் அடித்தவங்க குஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் தாலி கட்டும் போது கல்யாண மாப்பிள்ளையும் விசில் அடிக்கிறாங்க, பொண்ணும் விசில் அடிக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நடந்த ஒரு எடப்பாடி மோடி மீட்டிங்கில் வந்திருந்த அதிமுக தொண்டர்களும் விசில் அடிக்கிறாங்க. இதை பாருங்க. போக்குவரத்து துறை அப்போ அவங்க அவங்க இந்த தொண்டர்கள் இல்லை, விஜய் கட்சி தாவேக்கா தொண்டர்கள் இல்லை, அதிமுக தொண்டர்களும் விசில் அடிக்கிறாங்க. ஆக விசில் இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அது நிச்சயம் மக்களிடம் போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் விசிலை பற்றின இன்றைக்கி கருத்து. நேற்று விசிலை பற்றி நிறைய கதை சொல்லியிருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க, விசிலுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கான்னு. இன்னும் நிறைய கதை இருக்குது, வருங்காலத்தில் சொல்கிறேன் விசிலை பற்றி. அப்படிங்கிறது விசிலை பற்றி இன்றைக்கி நம்முடைய கருத்து இதுதான். அதுக்கடுத்தது கனிமொழி வயிறு எரிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி கூட்டம் நடந்த ஒன்று, என்டிஏ கூட்டணி ரொம்ப பலமாயிடுச்சு, எங்கிட்ட நம்ம அண்ணனை கவுத்திடுவாங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு உடன்பாடே இல்லாதவர்கள் கூட்டணி வச்சா எப்படி ஜெயிக்க முடியுங்கிறாங்க. உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? உடன்பாடே இல்லாதவர்களாம் அதிமுகவும் பிஜேபியும் உடன்பாடே இல்லாதவங்களாம். அந்த அம்மையாருக்கு சொல்கிறேன், நீங்கள் உடன்பாடு இல்லாமல் வைத்த கூட்டணி எல்லாம் எப்படி ஜெயிச்சிங்கிற கதையை கேளுங்கள். உங்கள் கனிமொழி, உங்கள் அப்பா உடன்பாடே இல்லாத கூட்டணியை ஆரம்பித்து வைத்தவர் உங்கள் அப்பா தான். இவர் பிசாசுன்னாரு இந்திரா காந்தியை. பிசாசுனாரு இதில் எமர்ஜென்சியில் போட்டு கைகாலெல்லாம் இந்திரா காந்தி தான் உடைச்சார். அப்போ மதுரைக்கு இந்திரா காந்தி வரும்போது திமுக காரங்களை விட்டு கல்லை விட்டு எரிஞ்சு கம்பை விட்டெல்லாம் எரிஞ்சு இந்திரா காந்தி தாக்கப்பட்டார். ஆனால் 2 வருஷத்தில் இந்திரா காந்தி காலில் விழுந்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னவர் உங்கள் அப்பா. யார் கையில் உதவாங்கினாங்களோ அவங்களுடைய போய் கூட்டணி சேர்ந்து 1979 திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதா இல்லையா?
உடன்பாடே இல்லாத கூட்டணியை அன்னைக்கு உங்கள் அப்பா வச்சு ஜெயிச்சாரா இல்லையா? அடுத்த உடன்பாடு இல்லாத கூட்டணி எது? ராஜீவ் கொலை. ராஜீவ்காந்தி கொலை பண்ண உடனே திமுககாரன் வீட்டை பூரா அடித்தாங்க, காங்கிரஸ்காரங்க காரை ஒடித்தாங்க, எல்லாம் ஓடி ஒழிஞ்சாங்க திமுககாரங்க. இது நடந்தது 1991. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில், 10 வருஷம் கூட இல்லை, 6-7 வருஷத்தில் ஜெயின் கமிஷன் அமைச்சாங்க. அப்போ கருணாநிதிக்கு இதில் தொடர்பு உண்டு, ராஜீவ் கொலையில் அவரை விசாரிக்க வேண்டும்னாங்க. திமுகவை மந்திரி சபையிலிருந்து வெளியேற்றுங்கள்னு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்க. பொருந்தாத கூட்டணி. ஆனால் பார்த்தீங்கன்னா 2004 அவங்களோட உடன்பாடு இல்லாத கூட்டணியோடு சேர்ந்து நீங்கள் ஜெயிச்சு கூட்டணி மந்திரி சபையில் உள்ளே போனீங்களா இல்லையா? இவங்களுக்கு தான் கேட்குறேன், கனிமொழிக்கு. ஆக உடன்பாடு இல்லாமல் உங்கள் தந்தை செய்த அத்தனை கூட்டணியும் காங்கிரஸுடன் வெற்றி பெற்றது. அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுகவுக்கு உடன்பாடு இல்லாமல் நடக்கும் கூட்டணி ஏன் ஜெயிக்காது? வயிற்றில் செல்ல பேசுகிறீங்க. அண்ணன் கதை முடிய போகுது, மக்கள் சாறு போயிடுச்சு 97 லட்சம், நம்ம கதை அவ்வளோதான், கூட்டணியும் பலமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வயிற்றெச்சலில் கனிமொழி பேசுகிறார். அப்படிங்கிறது தான் உடன்பாடு இல்லாத கூட்டணி என்ற கனிமொழியின் கேள்விக்கு நம்முடைய பதில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சவுக்கு சங்கர் சம்பந்தமான இது. சவுக்கு சங்கர் பெயில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும்னு காவல்துறை ஹைகோர்ட்டில் போட்டாங்க. அது நீதியரசர் வேல்முருகன் பெஞ்ச். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஹைகோர்ட்டில் நீதியரசர் வேல்முருகனாலே எல்லாம் பயப்படுவாங்க. அவர் ரொம்ப கடுமையாக இருப்பார். அதனால் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவார், இது பண்ணுவார். எல்லாம் அப்பா வேல்முருகன் ஜட்ஜா அப்போ ஜெயிக்குமா கேஸை சொல்ல முடியாதம்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கடுமையாக இருப்பார், கரெக்டாக பார்ப்பார். ஆனால் அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, வேல்முருகன் இப்போ இந்த இதில் வந்துக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு விடுமுறை வந்த டைமில் SM சுப்பிரமணியன்னு சொல்லி நீதியரசர் அந்த பெஞ்ச் வந்த உடனே அவங்க சவுக்கு சங்கரை கைது பண்ண, ஏன் இப்போ யூடியூபர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, வேறு வேலையை பாருங்கன்னு போலீஸை திட்டி அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த விடுமுறை முடிஞ்ச உடனே வேல்முருகன் இது வந்தோடனே, வேல்முருகன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜு, அவர் நிச்சயம் ரத்து பண்ணிடுவார்னு போலீஸ் பகல் கனவை கண்டு இதை ரத்து செய்யுங்கள்னு போட்டாங்க. அப்போ சவுக்கு சங்கர் வக்கீலுங்க இந்த இந்த பெஞ்ச் எங்களுக்கு வேணாம், நீ வேறு நீதி இப்போ இது பெஞ்சுக்கு போகிறோன்னு போகும்போது வேல்முருகன்கிற ஜட்ஜு கேட்டார், மற்றவங்கள மிரட்டுற மாதிரி எங்களையும் மிரட்டுறாங்களா, ஏன் நாங்கள் விசாரிக்கக்கூடாதா? அதெல்லாம் விசாரிப்போம்னாரு. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, வேல்முருகன் ஜட்ஜு ஏற்கனவே ஸ்ட்ரிக்ட்டு, நிச்சயம் பெயில் ரத்தாயிரும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டானவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போதைக்கு ரத்து பண்ண முடியாது, அவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க, அங்கே ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில் இதுக்கு ஒரு போர்டு அமைங்க, அவர் உடல்நிலையை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க, அப்புறம் பார்க்கலான்ட்டு போலீஸ் இதாகிப்போ போலீஸ் ஏன் அதை SM சுப்பிரமணியம் நீதியரசர் சொன்னபடி ஏன் ஒரு யூடியூபர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அந்த ஆள் மேலே 30 கேஸு 40 கேஸ். சவுக்கு சங்கருக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவரை நாங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு இது அவரை கைது பண்ணுறது, அடிக்கிறது, கையை ஒடிக்கிறது, ஜெயிலில் வச்சுக்கிட்டு துன்புறுத்த இதுக்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே எதிரி. நாங்கள் சவுக்கு சங்கருக்கு கூண்டாஸில் கைது செய்யும்போது பல இதில் அவரை நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஏன்னா கைதுக்கு கண்டனம், கொடுக்கும் சித்திரவதைக்கு கண்டனம், சட்டத்துக்கு எதிராக காவல்துறை செயல்படுகிறார்கள்ங்கிறது தான் கண்டனம். நான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிருக்கும்போது சவுக்கு சங்கர் எனக்காக ஆதரித்து பேசினாருன்னு சொன்னாங்க. வந்த உடனே நான் செஞ்ச முதல் வேலை, எனக்கு ஆதரித்து பேசுகிறவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நன்றி தெரிவித்தேன். சவுக்கு சங்கருக்கும் ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி, ஆபத்து காலத்தில் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கீங்க. அதுக்கு அவர் சொன்னார், சார் நான் ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கீங்களான்னு. இல்லை உங்கள் கைது யாரை பண்ணாலும் சரி அதுக்கு நான் எதிரானவன், நீங்கள் இல்லை எல்லோருக்கும் எதிரானவன், இனியும் எனக்காக பேசுனதுக்கு நன்றி அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போ சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணோடனே நான் தான் முதல்ல அவருக்கு ஆதரவாக பேசினேன். அவங்க தாயாரை கொடுமைப்படுத்துகிறாங்க, இவரையும் கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு பயங்கரமாக அவருக்கு ஆதரித்து பேசினேன். அவர் பெயிலில் வந்தோடனே இதுவரை எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, நன்றி சார் நான் ஃபோன் பண்ண மாதிரி பண்ணலை. ஆனால் நான் அதை பெருசாகவும் எடுத்துக்கலை. ஏன்னா நாங்கள் இது பண்ணுறதெல்லாம் தவறான கைதை கண்டிக்கணும். எப்போவும் ஒன்று சொல்கிறேன், காவல்துறை ஆட்சி எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடாது. காவல்துறை புனிதமான துறை,
அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மோசமான மனிதர்கள் இப்போ வந்துட்டாங்க, மனசாட்சி இல்லாதவங்களாக போயிட்டாங்க, சொந்த பகையை தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பொய் கேஸ் எல்லாம் போடுறாங்க. இது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் காவல்துறையில் நிறையா சட்டங்கள் சாதகமாக இருந்தது. யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஜட்டியோட. உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாடே நன்றி சொல்லணும். அவங்க தான் அவங்கள கட்டுப்படுத்தி தப்பு பண்ண அவங்கள காவல்துறை அதிகாரிகளையே தண்டிக்க ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு வீட்டுக்குள்ளே கதவை தட்டி அரெஸ்ட் பண்ணுறதுலாம் என்ன மனிதர்களாக நீங்கள்லாம்? மனசாட்சிங்கிறதுல ஏன் 5 மணிக்கு அரெஸ்ட் பண்ணோம்? சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறாங்க 41A நோட்டீஸ் கொடுக்கணும்னு. அது கொடுத்த மாதிரி கையெழுத்தை மாற்றி இதை மாற்றி இதெல்லாம் கேவலம் இல்லையா? நான் 25 வருஷம் காவல்துறையில் இருந்தேன். ஒரு அதிகாரி ஜாயின்ட் கமிஷனர் இது என்னத்தை சொல்கிறது? அங்கே கோர்ட்டுக்கு யூனிஃபார்மோடு இந்த அரசியல்வாதிகளுக்கு கூஜா தட்டணும், அவங்களுக்கு வேலைக்கார மாதிரி வேலை பார்க்கணுன்னு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டே நீ ரிமாண்ட் பண்ணுறவரை உட்காந்துங்கிற. காவல்துறைனா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? அந்த ஜாயின்ட் கமிஷனர் தான் கேட்குறேன். காவல்துறைனா எத்தனை பேரை பார்த்தவன் தெரியுமா? டிஜிபி லெவலில் பல பேர்கிட்ட நான் நெருக்கமாக இருந்தவன். நேற்று ஆளுங்க நீங்கள் ஜாயின்ட் கமிஷனராக. காவல்துறை பற்றி என்ன தெரியும்? அரிச்சோடியே தெரியாது. வேலைக்கார மாதிரி இதில் உட்காந்துக்கிட்டு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு ரிமாண்ட் பண்ணுறவரை இருந்துட்டு போகிறீங்களே, இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதா? இப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா காவல்துறையோட மதிப்பு மரியாதை அத்தனையும் போயிடும்ல. இப்போ அதில் தான் உங்களுக்கு வேல்முருகன் போன்ற ஜட்ஜை ஏன் பெயிலை ரத்து பண்ணலை? உங்கள் மேலே இருக்கிற கெட்ட நீங்கள் தவறாக ஆளுங்கட்சிக்கு ஜாட்டை அடித்து பெரிய ஆஃபீஸருங்கள்லாம் இப்படியா கேவலமாக போவீங்க? அதனால தான் இப்போ வேல்முருகன் அந்த பெயிலை ரத்து பண்ண மாட்டேன்ட்டார். உங்கள் மேலே அவ்வளோ எல்லா நீதிபதிகளுக்கும் காவல்துறை அத்துமீறுகிறது அப்படிங்கிறது எல்லா நீதிபதிகள் மனதிலையும் பதிந்திருக்கிறது. அதனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் இப்போதைக்கு ஆபத்தில்லை. அவருக்கு இதுக்கு போனாலுமே, மெடிக்கல் இதுக்கு போனாலுமே ஏற்கனவே அவருக்கு இதய அடைப்பெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு ஜாமீனை சமீபத்தில் ரத்து செய்யும் இது வராது. அதுக்குள்ளே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டால் இதோட திமுக ஆட்சியும் காலி, திமுகவுக்கு ஜாடை அடித்த அதிகாரிகளும் காலி. அவங்க காலி ஆகிட்டிங்கன்னா ஒவ்வொரு அதிகாரியும் நோட் பண்ணி வச்சுருக்கோம், யார் யார் என்னென்ன பண்ணீங்க. மற்றவங்கள மாதிரி நான் இதில் வழக்க போட்டு உங்களை உங்கள் சர்வீஸில் பாதி நாள் கோர்ட்டுக்கு அடைய வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட இது மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய. அதனால் சவுக்கு சங்கருக்கு ஆபத்து இல்லை. ஜனநாயகத்தில் இது ஒரு நல்ல விஷயம். காவல்துறைக்கு இந்த மாதிரி பழிவாங்கும் காவல்துறைக்கு, பொய் வழக்கு போடும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இது சரியான பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சட்டசபையில் நீட்டை பற்றி பேசியிருக்கேன். யார்? ஸ்டாலின். முன்னாடி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன நீட்டை ரத்து பண்ணீங்களே, நீட்டை ரத்து பண்ணுவீங்களே, ஏன் பண்ணலைன்னு எல்லாம் கேட்பார் எடப்பாடி. ஸ்டாலின் அப்படியே தலையை குறிஞ்சுக்குவார். ஏன்னா இவர் ரத்து பண்ணுவேன்னு தான் சொன்னார். இவங்க பையன் உதயநிதியை கையெழுத்தெல்லாம் வாங்கினார். 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்குவேன்னு 1 லட்சம் பேர் கூட கையெழுத்து போடல. கடைசி குப்பை தொட்டிக்கு போச்சு. இதை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி கேட்டார். அப்போ ஸ்டாலின் குனிஞ்சுக்குவார். இப்போ யாரோ போய் அவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த தடவை பதில் சொல்லிட்டார் எடப்பாடிக்கு. எடப்பாடி கேட்டார், நீட்டை ரத்து பண்ணுவீங்களா, என்ன ஆச்சுன்னாரு. உடனே ஸ்டாலின் பதில் சொல்கிறார், ஆமாம் சொன்னோம், எங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி மத்திய அரசாங்கத்துக்கு வரும், அதனால் நாங்கள் ரத்து பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியலை. இப்போ தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே பிஜேபி, நீங்கள் ரத்து பண்ணுங்கள். எதிர்கட்சி தலைவர் சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க நீங்க குரல் கொடுத்துருக்கலாம்ல, இப்ப கூட்டணியில் சேர்ந்து இப்பயாவது குரல் கொடுங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாரும். அரசியல்வாதிகள் எவ்வளவு விவரம் இல்லாதவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்க. என்னென்னா காங்கிரஸ் வரணும்னு நினைச்சாராம் ஸ்டாலின். அதனால் இங்கே எல்லாத்தையும் அவர் முதல்ல நீட்டு வழக்கை தான் ரத்து பண்ணுவேன்னாராம். உங்கள் காங்கிரஸே நீட்டு விலக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஆதரவு இல்லாத கட்சியாச்சே. நீட்டை கொண்டு வந்ததே நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் 2 பேர் தானே. ஆக காங்கிரஸ் எந்த ஒரு மாநிலத்திலும் நாங்கள் நீட்டு விதிவிலக்கு வாங்குவோம், ரத்து செய்வோம்னு சொன்னதே இல்லையே.
அப்புறம் காங்கிரஸ் வந்ததுன்னா நாங்கள் ரத்து செய்யலாம்னு இருந்தோம்னு எப்படி நீங்கள் இப்படி ஒரு பதிலை விவரமில்லாத பதிலை சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு கேட்குறோம். உங்கள் காங்கிரஸ் வந்தால் அது பண்ணிடுமா? அவங்களே அதுக்கு எதிர்ப்பு, நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லையே. பிஜேபியை செய்ய வேண்டியதானு கேட்குறாரு எடப்பாடிகிட்ட கேட்குறாரு. ஏன் அப்போ தான் உங்கள் ஆட்சி வந்துச்சு. பிஜேபி எங்கே நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லையே. பிஜேபி தானே அதை அமுல்படுத்தினாங்க, நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதை நடைமுறைப்படுத்தினது பிஜேபி. அவங்க எப்படி ரத்து பண்ணுவாங்க? நீங்கள் தான் வரங்கிட்ட தினமாக எனக்கு நீட்டை ரத்து செய்வோன்னு உறுதிமொழி கொடுக்குறீங்க. பிஜேபி எப்படி பண்ணுவாங்க? கொண்டு வந்ததே அவங்க தானே. எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட்டை போட்டு நீட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி ரத்து பண்ண முடியும்? அப்போ விவரமே தெரியாமல் சட்டசபையில் போய்கிட்டு நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்துட்டு நீட்டை ரத்து செய்வோன்னு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தீங்க, சட்டசபையில் தீர்மானமும் போட்டீங்க. உங்கள் பையன் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி அதை குப்பை தொட்டியில் போட்டார். ஆக நீட்டை பற்றின புரிதலே உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் இல்லை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் புரியலை உங்களுக்கு. ஒரு வருஷம் கழிச்சு அப்புறமா சொல்கிறீங்க ஆமாம் நீட்டை ரத்து பண்ண முடியாது, அது கோர்ட்டு மூலமாக தான் பண்ணணும்னு. நீங்கள் புரிவதற்கே ஒரு மாதம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்கிற பதிலெலாம் இபிஎஸ் தான் சொல்லணும். அவர் எங்கே பதில் சொல்கிறது? அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. இவர் இப்போ ஸ்டாலின் சொன்னதுக்கு அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கார். அதனால் அவர் பதில் சொல்ல மாட்டாருன்னு தான் நான் அந்த பதிலை சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த உறுதிமொழி காற்றில் பறக்க விட்டீங்க. உங்கள் உறுதிமொழியை உங்களால் முடியாது என்று தெரிந்தும் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் சட்டத்தின் அடிப்படையே தெரியாமல் நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறீர்கள். அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. மிரட்டும் விசிகா எம்எல்ஏ மேலே ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பாவம் ஹெலிகாப்டர் விடுறாங்க, ஹெலிகாப்டர் வந்து வாடகைக்கு விடுறாங்க. இது என்னாச்சு, மத்திய அரசாங்கத்திலேருந்து உரிய அனுமதியெல்லாம் வாங்கிட்டு வாடகைக்கு விடுறாங்க. அரசியல்வாதி உள்ளே போய் மிரட்டுறான் ஒரு விசிகா எம்எல்ஏ. அந்த விசிகா எம்எல்ஏ போய் என்னாச்சு லைசன்ஸ் வாங்கினீங்களா கேட்குறவன் எம்எல்ஏ, அது மத்திய அரசாங்கத்தில் இருக்குது. இவன் போய் கேட்குறான் லைசன்ஸ் வாங்கினீங்களான்னு விசிகா எம்எல்ஏ. மாமூலை கொடுங்கிறான். அவங்களும் மாமூல் கொடுத்து அதாவது இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறத பூரா இவங்ககிட்ட கொடுத்துட்டு போன அரசியல்வாதிகிட்ட இவங்கெல்லாம் நாட்டை ஆடுறான் வெக்கம் இல்லாமல் போட்டு இது பண்ணோடனே அவங்க நேராக போய் அப்பாவிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? திமுக இருக்கிறவங்க பூரா இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போனால் நடவடிக்கை எடுப்பாரா? அதுவும் அப்பாவை போய் நடவடிக்கை எடுப்பாரா? அவரே லேண்ட் கிராப்பிங்கில் மாட்டினவர், அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னாராம். அவரை தகுதி நீக்கம் செய்யுங்கள்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? திருப்போரூர் எம்எல்ஏ அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வி காட் ஆல் த அப்ரூவல்ஸ். டிஜிசிஏ ரூல்ஸ் படி தான் எங்களோட ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு எம்ஓசிஏவோட ரூல்ஸ் படி, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க, அதோட ரூல்ஸ் படி தான் நாங்கள் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட விமான போக்குவரத்து துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்கேன், இங்கே வந்து ஒரு எம்எல்ஏ மிரட்டுறாரு, பணம் கேட்குறாருன்னு சொல்லி கேளுங்க. அதை விட்டுட்டு யார்கிட்டையும் திருடர்கள்ட்டே போயிட்டு திருடரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன அர்த்தம்? இது என்ன காரணம்னா அந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க போய் கேட்டிங்கன்னா, நாங்கள் சீட்டு கேட்கும்போது எங்கள் தலைவருக்கு இத்தனை லட்சம் கொடுத்தோம், இத்தனை கோடி கொடுத்தோம், எனக்கு சம்பாதிக்க முடியலை, இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட பறிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் பூரா இந்த மாதிரி வழிப்பறி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நானும் வழிப்பறி பண்ணுறேன். வழிப்பறி பண்ணுற கட்சியை சேர்ந்த அப்பாவிட்டே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அவனுக்கு தைரியமாக இருப்பான். அப்பாவை இப்படி நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பேன்? நம்ம மேலே நடவடிக்கை எடுத்தால் எல்லா திமுக எம்எல்ஏக்கள் மேலே தானே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிமா. அதனால் திருடர்கள் கூட்டணி கட்சியும் திருடர்கள் தான். அதில் திமுக கூட்டணி கட்சி எப்படி? திமுக திருடர்கள் மாதிரி கூட்டணி கட்சிகளும் திருடர்கள் தான். அவங்க திருடர்கள்ட்டே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அதனால் இந்த பெண்ணுக்கு நாங்கள் கூடும் அறிவுரை, மத்திய அரசாங்கத்திடம் விமான போக்குவரத்து துறையில் போய் அந்த எம்எல்ஏ மேலே புகார் கொடுங்க. அங்கே புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸில் புகாரை கொடுத்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து டைரக்ஷன் கேளுங்க, இவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடணும்னு கேளுங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் மற்ற நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம். திருட்டு திமுக கூட்டத்தையே நீங்கள் நம்புறது வந்து உங்களுக்கு எந்த பலனையும் தராது என்பதை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம்.
நன்றி, வணக்கம், ஜெய்.